பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 13ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்றைக்கி அநேகர் உலகத்தை பார்க்குறோம், அநேகரை எதிர்பார்க்கிறோம். அவங்க அதை செய்ய மாட்டாங்களா, இவங்க அதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நன்மை செய்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவரிடத்தில் நன்மையை பெறுவோம். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியான் எழுதியிருக்கிறதப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய, நன்மை செய்து நடத்துங்க. என்ன நன்மை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அந்த நன்மைக்கான வாசலை திறந்து கொடுத்தப்பா. அந்த நன்மையினால் நிறைத்து மகிழ பண்ணுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.